உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுது அப்படின்னா நீங்கள் கரெக்டான லைஃப், ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? கேள்வி, நம்ம என்ன வேலை செய்கிறோம், எதுக்காக வேலை செய்கிறோம், இந்த வேலையால் நிஜமாகவே நம்ம ஹாப்பியாக இருக்கோமா? இந்த கேள்விக்கு உங்களால் ஈஸியாக பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா உங்கள் லைஃப் நிஜமாகவே ஹாப்பியான லைஃப்பில் தான் இருந்துகிட்ருக்கு. 2வது கேள்வி, உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? அதாவது எனக்கான ஒரு குறிக்கோள் என்ன? இப்போ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சம்பாரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பை பார்க்கணும். என்னை வளர்த்தது தப்பான வளர்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிற அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள். இந்த மாதிரி நான் யாரையோ ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்காக ஓடுறேன், என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக ஓடுறேன் இப்படிங்கிற பதிலோடு அந்த கேள்வி முடியுதுன்னா நிஜமாகவே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியான லைஃப். 3வது கேள்வி, பணத்தை நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. அதனால் நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் எனக்காக உருவாக்கிக்கலை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அதுவும் தப்பு தான். என் பணத்தை வச்சு நான் ஒரு இதை சாப்பிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு ஜிம்மில் சேர்ந்தேன், என் உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறேன், நான் இந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டேன். இப்படி உங்கள் பணம் எதுக்காக போகுது? நிஜமாகவே பிரயோஜனமான விஷயத்துக்கு தான் உங்கள் உழைப்பும் பணமும் போகுதா? இப்படிங்கிற கேள்விக்கும் பதில் தர்றது ரொம்ப முக்கியம். அது பிரயோஜனமாக தான் போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அப்போயும் நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. 4வது கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன கேள்வின்னு பார்க்குறீங்களா? நிஜமாக நான் சந்தோஷமாக தான் இருக்கேனா இல்லை சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா? சிரிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று என்னென்னா, சிரிக்கிறவங்களுக்கு உதடு மட்டும்தான் சிரிக்குமே தவிர மனசுக்குள்ளே பல போராட்டங்களும் கவலைகளும் ஓட்டி கிடக்கும். அது அவங்களால எவ்வளோன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறவங்க உதட்டில் லைட்டாக தான் சிரிப்பு இருக்கும், ஆனால் மனசு ஃபுல்லாக அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ இதுக்கான வித்தியாசம் தேடுறதுக்கு இப்போ விஷயம் இல்லை. இதில் நீங்கள் 2யுமே அடைஞ்சிட்டிங்களா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், இந்த உலகத்துலேயே நீங்கள் தான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க, ரொம்ப பெரிய சந்தோஷமான மனுஷனும் கூட. ஸோ இந்த 4 விஷயத்த கரெக்டாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா நிஜமாக சொல்கிறேன், முருகன் அருளால் உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இதுக்கப்புறம் தேடுற எல்லாமே உங்களோட எக்ஸ்ட்ரா விட்டிங் தான். இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்கிறீங்க. உங்களுக்கு ஒரு முருகர் ஒரு நல்ல வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.